ஒரு பெரிய மலையின் உச்சியில் கழுகுகள் மட்டுமே வாழும் பழமையான கோட்டை இருந்தது. அந்த கோட்டையில் ராஜன் என்ற இளங்கழுகு இருந்தது. மற்ற கழுகுகளைப் போல வேட்டையாட விரும்பவில்லை. எப்பொழுதும் வானத்தில் பறந்து பூமியின் அழகை ரசிக்கவே விரும்பியது. ஒரு நாள் மலையடிவாரத்தில் ஒரு குட்டி ஆற்றில் ராஜன் விசித்திரமான பளபளப்பான ஒரு பொருளை கண்டது. அது மாய கண்ணாடி. அந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு கோட்டைக்கு வந்த ராஜன் கண்ணாடியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. அந்த கண்ணாடியில் பூமியின் எதிர்காலம் தெரிந்தது. காடுகள் அழிந்து, ஆறுகள் வறண்டு, பறவைகள் இருப்பிடம் இல்லாது போவது போல் அந்த காட்சியில் தெரிந்தது. திகைத்து போன ராஜன் தன் இனத்து கழுகுகளிடம், நண்பர்களே, நாம் இப்போது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் நமக்கு வாழ்விடமே இல்லாமல் போய்விடும் என்று கவலையுடன் பேசியது. ஆனால் மற்ற கழுகுகள் ராஜனை கேலி செய்தன. வேட்டையாட வேண்டிய நேரத்தில் கனவு காண்கிறியா ராஜன்? இந்த கண்ணாடி எல்லாம் ஒரு முட்டாள்தனம் என்று அலட்சியப்படுத்தினர். உடனே ராஜன் அந்த கண்ணாடியுடன் பேசும் பறவைகள் வாழும் மரத்தை நோக்கி பறந்தது. அழகேசன் மற்றும் அதன் நண்பர்கள் ராஜனின் பேச்சை கேட்டு ஆச்சரியமடைந்தனர். ராஜன் அழகேசனிடம் கண்ணாடியை காண்பித்து, இந்த காட்சியை பார்த்தீர்களா? நம் வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று கூறியது. சகோதரர்களே, ராஜன் சொன்னது உண்மைதான். நாம் காடுகளை பாதுகாக்க களமிறங்க வேண்டும் என்றது. பேசும் பறவைகள் சும்மா இருக்கவில்லை. ராஜன் வழிகாட்ட, அழகேசன் கட்டளையிட அனைவரும் குழுவாக சேர்ந்து செயல்பட தொடங்கினர். பேசும் கிளிகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று, மரங்களை வெட்டாதீர்கள், இயற்கையை பாதுகாக்கும் என்று மனிதர்கள் மொழியில் உரத்த குரலில் பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தின. மற்ற பறவைகள் காடுகளில் உள்ள காலி நிலங்களில் பழங்களின் விதைகளை கொண்டு சென்று தூவி புதிய மரங்களை உருவாக்க உதவின. ராட்சத கழுகான ராஜன் ஆற்றில் கிடந்த பெரிய குப்பைகளை அழகால் தூக்கி வீசி நீரை சுத்தப்படுத்த உதவியது. அவர்களின் கூட்டு முயற்சிக்கு பலன் கிடைத்தது. பேசும் பறவைகளின் பேச்சை கேட்டு ஆச்சரியமும் பயமும் அடைந்த மனிதர்கள் மரங்கள் வெட்டுவதை குறைத்தனர். புதிய மரங்கள் வளரத் தொடங்கின. ஆறுகள் மீண்டும் தெளிந்தன. சில மாதங்களுக்கு பிறகு ராஜன் மீண்டும் மாய கண்ணாடியில் பார்த்தபோது எதிர்காலம் மாறியிருந்தது. பசுமையான காடுகளின் நீரோடைகளும் நிறைந்த அழகான உலகம் தெரிந்தது. கோட்டையில் இருந்த மற்ற கழுகுகள் ராஜனின் வெற்றியை கண்டு வெட்கப்பட்டன. சிறு முயற்சியும் கூட்டு செயல்பாடும் இருந்தால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை பேசும் பறவைகள் நிரூபித்தன.